ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப்புக்கான டிப் தான். என்ன டிப்புன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்துட்டு இப்போ மேக்கு, ஹுடா பியூட்டி, ஃபார்எவர் இந்த ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ டோனில் இருக்கும். நம்ம சரியாக செட் பண்ணலை அப்படின்னா போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே எல்லோஷாக இருக்குது, மேக்கப்பு மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பர்பிள் கலர் ஃபவுண்டேஷன் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எப்படி பிளெண்ட் பண்ணணுன்றதை இந்த மாதிரி டைப்பில் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் வந்துட்டு இதில் வந்து லேர்ன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர் எடுத்திருக்கேன். ஃபார்வரில் வந்து ஒரு ட்ராப் எடுத்திருக்கேன் ஃபவுண்டேஷன். இதில் வந்து பர்பிள் ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து இது வந்து பிளெண்டர் வந்து நான் இது பண்ணலை, வெட் பண்ணலை, ட்ரையாக தான் இருக்குது. ஒரு சைடு வந்து நான் போட்டு காமிக்கிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, தின் கவரேஜாக இருக்குது. நியூட்ரல் பண்ணி வார்ம் டோனை வந்து நியூட்ரல் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஒரே லேயரில் நல்ல கவரேஜ் கிடைக்கும். அதே போல் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரொம்பலாம் போட்டு இது பண்ணலை, லைட்டாக தான் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து பிளெண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு சூப்பராக வந்து செட் பண்ணலாம். பவுட்ரு போட்டு நீங்கள் காம்பேக்ட் போட்டு செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து போட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு ஃபார்வருடைய ஃபவுண்டேஷன், அதே ஃபவுண்டேஷன் தான். பார்த்தாலே தெரியும் ரொம்ப திக்காக இருக்கும். கவரேஜ் வந்து ரொம்ப திக் கவரேஜ். இதை வந்து பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதே போல் வெறும் ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே காஞ்ச ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் மேக்கப் சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா? இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. இந்த லேயர் பாருங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. மீடியம் ரொம்ப திக்காக இருக்குது. இதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருக்குது மேக்கப்பு. கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்னா அந்த எல்லோ ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு செக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். அதே போல் வந்து நம்ம இப்போ பிளெண்டரை வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு தான் நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். இதுக்கும் தெரியுதான்னு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இது ஸ்கின் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா என் கையில் வந்து ஒன்றுமே கிடையாது. அதால தெரியும். லைவாக நான் காமிக்கிறேன். எனக்கு தெரியுதா என்னான்னு தெரியல, கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. ஸ்கின்னில் வந்து அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் வந்து போட்ட மாதிரியே இருக்குது. இந்த சைடு வந்து பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மேக்கப் வந்து நல்லா கையில் ஒட்டுது, நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் லிக்விட் நிறைய இருக்குது, ப்ரைமர் இருக்குது, நம்ம செட்டிங் பண்ணுற விதம் நிறைய இருக்குது. ஆனால் சிம்பிளாக வந்து நான் பண்ணி காமிச்சேன். இதுலேயே வந்து நல்லா வந்து ஸ்டே வந்து பாருங்கள். உங்களுக்கு இதுவே வந்துட்டு 24 hours இந்த மேக்கப் வந்து நல்லா லாங் ஸ்டே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.